கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சி மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை பார்த்து ஆராய்ந்து இந்த சமகாலத்திலே நடக்கிற சம்பவங்களை வைத்து கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு சிறு ஞானத்தை அவருடைய கிருபையினாலே சில காரியத்தை நாம் அதை பகுத்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்பாக நம்மத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கூட நான் அறிமுகம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன். உங்க நல்லா தெரிந்தவர்கள் தான் நம்மத்தில் பிரசந்தில் வந்திருக்காங்க. பிரைசாட் எங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி? கத்திரிக்கு நல்லா இருக்கு. அவருடைய கிருபை. பிரைசாட் ராபின் எப்படி இருக்கிறீங்க? நல்லா கத்திரிக்கு ஸ்தோத்திரம். கத்தர் பெரிய காலை செய்து கொண்டிருக்கிறார். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நடைமுறை பேச்சு நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பற்றி பேசுறோம் எனக்கு தெரியல. நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் நீங்க சொன்னீங்கன்னா அதை பார்த்து நம்ம கடந்து போகலாம். நிச்சயமான. இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம ஜனங்களிடத்துல கடந்து சென்று அவர்களுக்கு சில சந்தேகங்களோ இல்லை சில கேள்விகளோ நடைமுறை வாழ்க்கையில இந்த காரியம் எப்படி அப்படின்ற பலவிதமான கேள்விகள் அவர்களுக்குள்ள இருக்கும். அப்போ அதை குறித்து நாம் அவங்ககிட்ட கேட்டு அதில் என்ன சொல்றாங்கன்றதை பார்த்து தான் நம்ம அதற்குரிய காரியங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில அதை தெளிவாய் அவர்களுக்கு பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்காரு. இந்த வாரமும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம அந்த கேள்வியை பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். எழுப்புதலை குறித்து நம்ம அநேக காரியங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். இந்த நாட்கள்ல அதிகமா எங்க பார்த்தாலும் எழுப்புதலை குறித்து தான் பேசுறாங்க. இந்த எழுப்புதலை குறித்து வேதாகமத்துல ஏதாவது கூறப்பட்டிருக்கா? அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எழுப்புதலை பத்தி தீர்க்க தரிசனமா கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காங்க, தீர்க்க தரிசி ஐயா மூலமா. ஓகே, அப்போ எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா எழுப்புதல் வரப்போறத முன்கூட்டியே கர்த்தர் தீர்க்க தரிசி மூலமா தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்காங்க. சோ எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எழுப்புதலுக்கு எழுப்புதலை குறிச்சு கர்த்தர் தீர்க்க தரிசனமா அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ இந்த எழுப்புதல் கர்த்தர் முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு காரியமா இருக்கும்போது அது ஏன் இன்னும் தாமதம் ஆகுது? நிறைய பேர் சொல்றாங்கல்ல, எழுப்புதல் வந்திருக்கணும், ஆனா அது தாமதம் ஆகுது. ஏன் அது தாமதம் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எழுப்புதல்ல இந்த ஜனங்கள் எழுப்பப்படணும்னு கர்த்தர் முன் குறிச்சிருப்பாங்க. அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துற ஜனங்கள் இன்னும் கூட நிர்விசாரமா இருக்கிறதுனால, ஜெபிக்காம இருக்கிறதுனால இந்த எழுப்புதல் இன்னும் தாமதமாகி இருக்கிறது. என்ன நேயர்களே, அந்த அவங்க கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. அவங்க கேட்க வர்றது என்ன அப்படின்னா, எழுப்புதலை குறித்து தீர்க்கதரிசனமாய் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? அதாவது இந்த கடைசி நாட்கள்ல நடக்க போற காரியங்களை கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்தி இருக்கிறாரா, பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு கேள்விதான் இது. வேதத்துல இந்த கடைசி காலத்தை குறித்து பல காரியங்களை பார்க்கும்போது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மதம்னு கேட்க வராங்க. அதானே? ஆமா, நம்ம புரிந்து கொள்ளலாம். அதான் எழுப்புதலுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு. நீங்க இந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா சமீப நாட்கள்லாம் எழுப்புதலுக்காக கர்த்தர் நிறைய ஜனங்களை கற்று எழுப்பி கொண்டிருக்காரு. ஆனால் அந்த எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்ட ஜனங்க, எழுப்புதலுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்க, எழுப்புதலுக்காகவே கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கு. அப்போ கர்த்தர் தெளிவாக அவங்களை எழுப்புதலுக்கு என்ன முன்குறி ஆயத்தப்படுத்தும் போது அவங்க அந்த எழுப்புதல் பணியை தொடர்ந்து செய்வதற்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பம் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பிரதர் என்கிட்ட ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தினுடைய ஆடை நான் பார்த்தேன். அந்த இடத்துல எழுப்புதல் உபவாச கூடுகை அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ நான் நானும் என்னோட நண்பர் 2 பேரும் நாங்கள் அந்த உபவாச கூடுகைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அவங்க என்ன எதுக்காக போனாங்க அப்படின்னா, எனக்கு கர்த்தர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட தெளிவாக பேசினாரு. அப்போ அது எழுப்புதல் உபவாச கூடுகைன்னு போட்டிருக்கேன். அப்போ அந்த எழுப்புதல் குறித்து நான் இன்னும் மேலதிகமான காரியங்கள் அறிந்து கொண்டு இன்னும் தொடர்ந்து அந்த பணியை செய்வதற்கு அதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். ஆனால் எழுப்புதல் உபவாச கூடுகை அப்படின்னு சொல்லி போஸ்டரில் தான் போட்டிருக்கு தவிர, அங்கே நடந்த கூடுகையிலையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எழுப்புதலுக்கும் அங்கே நடந்த காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லாததாக இருந்துச்சு அப்படிங்கிற காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க.
அப்போ 2வது இன்னொன்னு என்னன்னா, எழுப்புதல் அப்படின்னா வந்து பரவலா இன்னைக்கு பேசப்படுது. ஆனா எழுப்புதல் என்ன அப்படிங்கிற காரியமே இன்னைக்கு வந்து நெறைய ஜனங்களுக்கு வந்து தெரியல. இது வந்து எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு அப்படிங்கிற மாரி காரியத்த வந்து அது சொன்னாங்க. அப்ப அதனால வந்து இப்ப எழுப்புதலுக்கு ஏன் எழுப்புதல் பத்தி நம்ம பேசுறோம்? இன்னொரு சில காரியம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து எழுப்புதல்னா என்னன்னு தெரியல. இன்னும் சில பேர் இதுதான் எழுப்புதல்ன்னு சொல்லி வந்து அவங்களுக்கு புரிந்து கொண்டது. ஜனங்கள கூப்பிட்டு இதுதான் எழுப்புதல்ன்னு சொல்லி ஒரு பாதையில நடத்தி கொண்டு வரத பார்க்கிறோம். அப்ப உண்மையான எழுப்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ அதனால இந்த காரியத்த வந்து நீங்க வெளிய கொண்டு வந்தோம் அப்படின்னா, பார்க்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்த நம்ம ரொம்ப அருமையான காரியம். சார், இந்த நாட்கள்ல வந்து எழுப்புதல் என்பது என்ன சாராம்சம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு எழுப்புதலை வந்து நம்ம பார்க்கிறோம். ஆமா. எகிப்தின் அடிமைத்தனம் இருக்கிற ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தரிடத்துல சேர்க்கப்படுறது பேரு எழுப்புதல். அப்போ வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து தன்னுடைய பாவத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு, உலகத்தரமான காரணம் விடுவிக்கப்பட்டு, கர்த்தரை சார்ந்து கொள்வது, இல்ல கர்த்தரை கிட்ட வந்து சேருவது பேரு ரெட்ஷிப். அது சால்வேஷன் பேரு. ஒரு திரள் கூட ஜனங்கள் எலியாவோட காலத்துல நம்ம பார்க்கலாம். ஆமா. அதுல எல்லாரும் வந்து பாகாலை வணங்கி கொண்டிருந்து, ஆமா. அவர்கள் தன்னுடைய சுய போக்கு போய் கொண்டிருக்கும் போது அதுல இருந்து ஒரு ஒரு அறைக்குள் விடுகிறார் இல்லையா? அந்த இடத்துல வந்து வானத்திலிருந்து அக்னி இறங்குறது. கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் வந்து தேவனாய் கர்த்தரை வந்து அவர்கள் வந்து மகிமைப்படுத்துற காரியங்கள் பார்க்கும். இந்த காலகட்டத்துல இந்த கடைசி நாட்கள்ல வந்து இந்த எடுப்புகளுக்குரிய காரியங்கள் கூட நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு அநேகர் குழைப்பு வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமா. அவரு வந்து அது எழுப்புதல் என்பது ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க பார்வையில வந்து சில எழுப்புதலை குறித்து இன்றைக்கு பேசப்படுவதா நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக ஜான் நாக்ஸ் காலத்துல ஸ்காட்லாந்து தேசத்துல அவர் நிமித்தமாய் ஒரு பெரிய ரெட்ஷிப்பு கூடிய காரியங்கள் தேசம் நடைபெற்றது. அநேக ஜனங்கள் கர்த்தர் பக்கத்துல கொண்டு வரப்பட்டாங்க. பெரிய அசைவு. பெரிய ஒரு அசைவு. அது வந்து அந்த ஜான் நாக்ஸ் நிமித்தமாய் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். ஜான் நாக்ஸை பார்த்து சொல்லுவாங்க, அந்த ராணி கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் கர்த்தர் வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்துற ஒரு தெய்வ மனுஷா இருந்தார். அந்த இடுப்புலன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு 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 கூட்ட ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் பக்கம் திரும்பப்பட்டதை எடுப்புல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா. அது வந்து ஜான் நாக்ஸ் காலத்துல நடந்தது. அதன் பின்பாக நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல அசூசா ஸ்ட்ரீட் ரிவாயில் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலயும் இதே மாதிரி ஜனங்கள் கூட்டுறமா ஜனங்கள் வந்தா அதுல கடந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்பரின்ற ஒரு இடத்துல அமெரிக்கா தேசத்துல ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல திரளான ஜனங்கள் வந்தாங்க. அந்த ஜனங்கள்லாம் வந்து கூட்டமா வந்து பெரிய பெரிய ஸ்டேடியத்துல நின்று அவங்க வந்து கர்த்தரை வந்து அவங்க பாடுவதும் தொழுது 24 மணி நேரம் இதையே செய்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு பெரிய ரிவைல் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி சார்லி கர்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து அமெரிக்கா தேசத்துல நிறைய வாலிபர்களை வந்து அவர் வந்து போய் நின்று அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காஸ்பிள் அவரை பத்தி பல விதமான விமர்சனம் இருந்தாலும் அவர் பல காரியத்தை வந்து வாலிபர் மத்தியில சொல்லி வசனத்தெல்லாம் பேசி ஒரு ஒரு பெரிய ஒரு அசைவு வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜனங்கள் கூட்டமா வந்தாங்க. திரளான ஜனம் போறது பெரிய ஸ்டேடியத்தை பார்த்தா ஃபுல்லா நிரம்பி வழிவாங்க. ஒரு இடத்துக்கு ஜனங்கள் கூட்டமாய் வருவது எழுப்புதில்லை. ஒரு இடத்துல ஜனம் வந்து ஆர்ப்பரிக்கிறது எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் என்பது தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் பக்கம் சேர்க்கப்படுவது, மந்தையில வந்து இணைக்கப்படுவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அவன் வந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தர் பக்கம் சேர்க்கப்படுவது அல்லது கர்த்தர் பக்கம் இணைக்கப்படுவது. எதற்காக இணைக்கப்படுது அப்படின்னா, கர்த்தருக்காக நான் ஒரு காரியத்தை செய்யணும். ஆனா நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டமான ஜனங்கள் வந்து உள்ள வரும். இது ஒரு எழுப்புதலாய் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எழுப்புதல் வேதாகமத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் காலத்துல, ஏன்னா நீங்க வந்து எழுப்புதலும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்ற பார்வையில ஏன் தீர்க்க தரிசனம் எழுப்புதல் இணைக்கப்படுவதற்கு வந்து ஒரு முக்கிய காரணம் என்பதை பார்ப்போமானால், எழுப்புதலை நம்ம பார்த்து
அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணாதான் தீர்க்கதரிசனம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு காலகட்டத்தில் வேதாகமத்தின்படி நம்ம வந்து மற்றவங்க சொல்றதபடி இல்லை, வேதத்தின்படி ஒரு எழுப்புதல் வருவதற்கு சாத்தியக்கூறு என்ன என்று பார்ப்போமானால், எங்க இடத்துலலாம் வந்து கர்த்தருடைய எழுப்புதல் போடப்படுகிறது. எழுப்புதல்ன்றது ஜனத்திரள் கூட்டமாய் கர்த்தர் பக்கம் சேர்க்கப்படுவது. திரளான ஜனங்கள் தேவனுடைய சபையில சேர்க்கப்படுவது. தேவனுடைய ஜனங்கள் கூட்டம் மந்த மந்தையா அதுல உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். கர்த்தர், தேவன், தேவ மகிமை, அவ்வளவுதான். அவர் எல்லாரும் கூடி இருந்தார்கள், தொழுது கொண்டார்கள். ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதிலும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வார்த்தை அங்க ஏன் வந்திருக்கா? இல்ல இப்ப நீங்க சொன்னது பார்த்தா அந்த ஆஸ்பரியில வந்து அந்த தொடர்ந்து வந்து அந்த வாலிபர்கள் வந்து கூடி ஜெபம் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற நிறைய ஊழியர்களே எழுப்பது வதில் டிக்ளேர் பண்ணதை வந்து நம்ம பார்த்தோம். ஆமா, அதாவது என்னன்னா ஒரு ஒரு பார்த்த உடனே அதை குறித்த வந்து ஒரு சிந்தனையோ இல்ல, ஏன்னா இவங்களுக்கு எழுப்புகளுக்கு மேலதிகமா ஒன்றும் தெரியாது. ஒரு எழுப்புன்னு சொன்ன உடனே எல்லாரும் இன்னைக்கு அதை குறித்து பேசுவது வந்து ஒரு வழக்கமாகி விட்டது. நாம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அது அருமையான தேவனுடைய திருக்கை செடியில் என்ன வந்துச்சுன்னு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. விதைக்குன்னு ஒரு புறப்பட்டான். அவன் வந்து அந்த முள்ளுள்ள இடங்களை விதைத்தான், இந்த கற்பாறையில விதைத்தான், நல்ல நிலத்தில் விதைத்தான். இந்த விதைக்கிறான் இருக்கான்ல, அவனுக்கு எங்க விதைக்கணும் அது தெரியும். அதே மாதிரி இந்த விளையிறது எங்க விளையிறதுன்னு தெரியுற ஆட்கள் இருக்காங்களே, எழுப்புதல் எங்க வரும், யார் நிமித்தமாக வரும், யாரை கர்த்தர் எழுப்புதல் தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத இந்த ஒரு உணர்வு இல்லாதபடினால இவங்க எதை பார்த்து எழுப்புதல் போல் போட்டவனு போய் பார்த்துருது. எழுப்புதல் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் கர்த்தர் என்னை குறித்து பேசியிருக்கணும். நான் இந்த காரியத்தை செய்யணும். கர்த்தர் எல்லாத்தையும் பாரு கொண்டு வரும்போது பவுலை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது பவுல் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் அவனை வந்து அவனுக்கு இந்த அழைப்புக்குரிய வந்து கர்த்தர் சொல்லி கொண்டு வராரு. வந்த உடனே அனனியாட்ட சொல்றாரு, நீ போ, சவுல் இருக்கிறான், அவன் இப்போது கண் கூடாக்கப்பட்டிருக்கிறது, நீ போய் இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறாரு. அது சில பவுலுக்கு வந்து கமாலுக்கு அடுத்த பெரிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனனியாவை தான் இருந்திருக்கணும். ஆனா எந்த இடத்துலயாவது பவுல் அனனியாவை உயர்த்தி பேசுறதே கிடையாது. நல்ல பாரு, ஆக்சுவல் ஃபேக்ட், அவர் போய் கைகளை வைக்கிறார். கண்கள் அவர் வந்து செதில் விழுந்து கண் திறக்கப்படுது அவருக்கு. அப்போ ஒரு பெரிய அனனியா பற்றி இதுக்கப்புறம் எங்கேயுமே போடல. ஏன்னா பவுல் வாஸ் ஒரு மிஷனரி லீடர், தரிசனம் உள்ள ஒரு தலைவர். எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம்னு தெரிஞ்சிருக்காரு. எடுப்புல நம்ம போய் தேடி போனாங்க, இந்த இடத்துல போனா ஒண்ணுமே இல்லைன்றது தப்பு யார் மேல அப்படின்னா, நம்ம போய் எந்த இடத்துல போய் நிக்கிறோம்னு தெரியாம போய் நிக்கிற ஆட்டில் தான், யாரு கனெக்ட் ஆகணும்னு தெரியாம இருக்கிறது தான். இன்னொரு காரியம் பாரு, எடுப்புல் வரலாம் வேதத்துல எது மெயினா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்போஸ்தலர் காலத்துல ஒரு பெரிய உபத்திரம் உண்டானது. சிதறி போல் எங்கும் திருந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்க அறிவிக்கப்படுது? அப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. எழுப்புதல் எல்லாருக்குள்ள வரணும் அப்படின்றது தான் கர்த்தருடைய திட்டம். சபைக்குள்ள போறது வந்து எதுக்கு எழுப்புதல்? ஒரு திறனான ஜனங்கள் வந்து கர்த்தருடைய மந்தையில சேர்க்கப்பட வந்து எழுப்புதல் அது ஜனங்களுக்குள்ள கடந்து போகணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமைத்தன ஜனங்கள் கடந்து வந்தாங்க. அவங்க ஆண்டவர் சொல்றாரு, 430 வருஷம் அவர்ல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அன்றே, யாத்திராகமத்துல பார்ப்போம்னா, விடுவிக்கப்பட்ட அன்றே அவர்கள் கர்த்தருடைய சேனையாய் மாறினார். ஒரே வார்த்தை தான். அந்த வார்த்தையில அடிமையத்துல விடுவிக்கப்பட்டு அடுத்ததுல பாத்தீங்கன்னா சேனை. இப்ப அடிமையத்துல இருக்கிற இன்னும் ஒரு அடிமையா தான் இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு வந்து எழுப்புதலுக்குரிய காரியம் கற்றுக் கொடுக்கப்படணும்? இன்னும் ஒரு வேற ஏதோ ஒரு இதுக்கு அடிமையா இருந்தான். இப்போ ஒரு ஆவிக்குரிய காரியத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையா இருக்கு. ஒரு வந்து ஒரு கூட்டத்துக்கு அடிமையா இருப்பாங்க, இல்ல ஒரு ஊழியக்காரர் அடிமையா இருப்பாங்க, ஒரு சபைக்கு அடிமையா இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு அடிமையா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார்? இந்த கடைசி காலகட்டத்துல, கடைசி காலங்களில் வந்து கர்த்தர் வந்து எழுப்புதல் ஊழியர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது முதல்ல நமக்கு நல்ல ஒரு தெளிவு என்ன இருக்கணும் அப்படின்னா, எழுப்புதல் எந்த சூழ்நிலையில வரும்? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இல்லைங்க நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா தேசத்துல எல்லாம் மாறுதல் வரும், நல்ல ஒரு ராஜ்யம் வரும், நல்ல ஒரு தேசத்தை ஆளுநர்லாம் வருவாங்க அப்படின்னு. தேசத்தை ஆளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனா அப்போஸ்தலர் காலத்துல ரோம சாம்ராஜ்யம் பலமா இருந்த காலகட்டத்துல கர்த்தருடைய ஜனங்கள் சீஷரா அழைக்கப்பட்டவங்க உபத்திரத்தின் மத்தியில கர்த்தருக்கு ஊழியத்தை செய்தார்கள். நீங்க இப்ப நல்லா பாருங்களேன், இந்த ட்ரம்ப் கார்டு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மீடியா ப்ராபகேட்டா ஒன்று இருக்கு. சிலது வெளியே கொண்டு வர்றதுக்காக இவங்க ஜனங்கள், அதுல சில நம்ம ஊழியக்காரன் அதை மயங்கி ஹாஸ்பிட்டல் அந்த பெரிய அடுப்புல வந்துடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அதை தாண்டி வரல. இப்போ யாரும் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறது இல்லையே. ஏன்? அந்த எடுப்பு இங்க வந்துருக்கல.
பரவி இருக்கட்டும். கர்த்தர் வந்து இப்போ நீங்க டாபிக் வச்சிருக்கிறது எடுப்பதிலும் தீர்க்க தரிசனங்களும் அது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கறதுனால இருக்குது கண்டிப்பா. நீங்க வேதாகமத்தை படி பார்த்தீங்கன்னா உபத்திரத்தின் பாதை வழியா தான் வந்து எடுப்புல வரணும் அப்படிதான் வந்துச்சு சபையில. ஏன் அப்படின்னா சபையில எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. இப்போ எழுப்புதல் பேர்ல பாரு எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆனா நினைவு ஒண்ணா இருக்கா? அப்படி என்ன ஒண்ணா இருக்கா? எல்லாரும் சேர்ந்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நின்று அந்த ஒரு வசனத்தை வந்து நீங்க சொன்ன போது அந்த ஒரு வசனத்தை வந்து இப்ப சமீப நாட்கள் எல்லாரும் பிடித்து கொண்டு பார்க்க முடியுது. அன்னைக்கு மேல் வீட்டாரில் ஒரே மனமா ஒரே இருதயமா பிதானோட வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. அவங்க ஆனா இப்ப எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அந்த ஒரே மனம் ஒரே இருதயம் அப்படிங்கறத ஒரு அதுல இன்னொன்னு சொன்னீங்க, ஒரே மனம் ஒரே பிதாவுடைய சித்தம். அங்க வெளிப்பாடுகள்லாம் ஒண்ணா இருக்கும். ஆனா உண்மையா பாருங்க, ஒண்ணா இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா இவர் ஒரு காரியம் செஞ்சா அவர் போய் சேர மாட்டாரு. அவரு காரியம் ஆனா எழுப்புதல் வந்தா நாங்க எல்லாம் சேர்ந்து நின்று எழுப்புதல் ஊழியத்தை செய்வோம். அவன் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக பிடிக்கப்பட்டாயோ அந்த லக்க நோக்கி ஓடணும். நாங்களாம் வரணுங்க. அப்படி நம்ம வெளிப்பார்வை காண்பிக்கிற மாதிரி அப்படின்னா நேரம் எடுப்புல வந்திருக்கணுங்க. கர்த்தர் வந்து வேதாகமத்தின்படி எடுப்புல் எப்போ வந்து வருவதுக்கு சாத்தியம்னா எழுப்புக்குரிய காரியம் பாருங்க. இந்திய தேசத்துல பல இடங்கள் உபத்திரங்கள் இருக்குது. சத்தீஸ்கர்ல சபைக்குள்ள போக முடியல. நீங்க வந்து ஜார்க்கண்ட்ல மிஷின் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்காக வந்து ஜனங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தரை மறுதலிக்காம விசுவாசத்துல பலத்தோடு இருக்கிறாங்க. நைஜீரியா தேசத்துல பாருங்க, பொக்கோ ஹராம் மூலியமா அந்த தேசத்துல திரளான ஜனங்கள் கிட்டத்தட்ட 19,000 அதிகமான இது வரைக்கும் வந்து வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வாலிபுள்ள ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே வேனை கடத்திட்டு போய் அவங்கள மதம் மாற்றம் செய்து அவங்களோட விசுவாசத்தை குலைத்து அவங்க வேறு மத பெயரை வைத்து அவங்கள மாற்றி இன்னைக்கு வந்து அந்த அந்த சமுதாயத்தை ஜனம் பரிதபிக்கிறாங்க. அப்படி பார்த்தா முதல் பற்றி எறிய வேண்டியது நைஜீரியா தான். எடுப்புல அக்கினி. அதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. ஏன்னா நம்ம நைஜீரியா வந்து ஒரு ஒரு வந்து ஒரு போத்தத்தில் இருக்கிற நாடு. புரியுதா? நம்ம டார்கெட் வந்து வேற நம்ம எடுப்புல மாதிரி போனா பெரிய பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடக்கிறத பத்தி சொல்லுவாங்க தவிர நைஜீரியா நடக்கிறத பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. யார் பேசுறதை பத்தி? வாங்க நைஜீரியாக்காக ஜெபிக்கலாம். இல்ல மீடியா வந்து நீங்க சொன்னது பார்த்தா மீடியா வந்து எதை மையப்படுத்தி காமிக்குதோ அதை வந்து இன்னைக்கு ஊழியர்களோ ஜனங்களோ பிடிச்சு கொள்றதை பார்க்க முடியுது. இப்ப நிறைய பேரு யாரோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு ஒருத்தர் வந்து சிலர் சொல்லும்போது யாரோ ஒருத்தர் எழுப்புல புஸ்தகத்தை படிச்சு கர்த்தர் அவரை குறித்து ஏதாவது தீர்க்கதரிசனமா பேசியிருக்கணும். எழுப்புல குறித்து பேசியிருந்து அப்படி சொன்னதா பரவாயில்ல. இவர் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வச்சிருப்பாரு, கொஞ்சம் படிச்சிருப்பாரு. யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருந்து அவரை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அவரை ஒப்பிக்க பயங்கரமா இருக்கு. ஏன்னா இவருக்கு எழுப்புல போய் தெரியாது. சில இடத்துல சொன்னாலும் சொல்லப்படுற காரியத்தை இவங்க விட்டுட்டு அதை நெக்லெக்ட் பண்ணவங்க இல்லை லெஃப்ட்ல டீல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க எது தேவையோ அதை பிடித்து கொண்டு ஓடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே கர்த்தர் வந்து எழுப்புதல் கண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா வேதத்துல பாருங்க, பவுல் எப்படிப்பட்டவரா இருந்தாரோ அதே மாதிரி அப்போல அவ்வளவு வைராக்கியமான ஆள். பவுல் சில இடத்துல சொல்றாரு, நான் நட்டேன் அப்போல நெருப்பு ஆயிடுச்சு விலையே சேரு தேவன். அங்க பெரியா கூட ஆள்லாம் இருந்தாங்க. தீர்த்து இருந்தாரு. அதுல கூட வந்து பர்னபா இருந்தாரு. பெரிய ஆளான்னு சொல்ல ஒரு சின்ன பையனை கர்த்தர் எழுப்பி வைராக்கி நிரப்பினாரு. அப்போ அவர் என்ன அட்ரஸ் பண்றாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு அப்போலோ வைராக்கியத்துல. அவ்வளவு வைராக்கியத்துல இருந்தவர். அதே ஆள் ஒரு ஆளு கர்த்தர் எழுப்புறாரு. அப்போ தனக்கு அவர் என்ன சொல்றாரு, நானும் அப்போலவும் கிடையாது, கர்த்தர் தான் வேலையை செய்யார் அப்படின்ற சொல்ல வராது. அப்போ அவர் ஈக்குவல் பண்றாரு. இன்னைக்கு வந்து அப்படி ஒருத்தரை கர்த்தர் எழுப்பிட்டாருன்னா அவங்க உள்ள கொண்டு வருவதற்கு மனமே இருக்காது. ஒண்ணு என் பிராண்ட்ல இருந்து வரணும், இல்ல என் சபையில இருந்து வரணும். அவங்க வந்தா வெளியே கொண்டு வருவாங்க. இல்லைன்னா மற்றவங்கள வந்து தீண்டத்தகாதவர்கள் ஆவிக்கு ரீதியில அவங்க வந்து இவங்க வந்து நீங்க கூட இல்ல. கர்த்தர் எப்பவுமே ராஜாவாய் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார் பென்னிமின் கோத்தில இருந்து. அதே பென்னிமின் கோத்தில இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்து கர்த்தர் கோத்திரத்தை மாத்திட்டார். யூதா கோத்திர இருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். ஸோ காட்ஸ் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். யாரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இருக்குல்ல, அதை ஐடென்டிஃபை பண்ற ஆட்கள் எனக்கு இல்லை. ஆண்டவரை அழைக்கிறாரு. ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்போது இவருக்குள்ள இது இருக்குது அப்படின்றத பவுல் கண்டுபிடிக்காரு பாருங்க. தீமோத்தேயு உத்தமமான குமாரன், அவனை போல ஒருவனும் இல்லை. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை பார்க்கிற லெவல் பார்வை வேற. எல்லாம் எடுப்பது தான் இருதயம். நீங்க சொன்ன மாதிரி பிதாவின் சித்தம் செய்யறது தான் நாங்கள் கூடி இருக்கிறோம்.
எல்லாம் ஒன்று கூடி நிக்கிறோம், ரைட்டு. எல்லாம் ஒண்ணா கூட நிக்கிறோம். ஆனா ஒண்ணா நிக்கிறவங்க உண்மையாகவே அந்த பாரத்துல நிக்கிறோம். அப்படின்னா நீ வந்து அவர் ஒருத்தர் வந்து நின்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு எத்தனை ஜெபங்கள் நடக்குது. கையில குடுக்குற ஆட்கள் இல்லையே. எல்லாம் ஒண்ணா இன்னைக்கு அப்போஸ்தலர் பேர் வைக்கப்பட்ட அத்தனை பேரும் கூடி ஒண்ணா இடத்துல நின்னாங்க. எல்லாம் மொத்தம் அந்த காலையில கொண்டு வந்து போட்டாங்க. இது வருமானம் அங்க இருந்துச்சு. அவங்க எதுவுமே தங்களுக்குரியதா நினைக்கவே இல்ல. எல்லாம் வச்சு. ஆனா இன்னைக்கு எடுப்புல அப்படியா இருக்கு? நாங்க, நீங்க. சரியா? அதுல போகும்போது சில இடத்துல சொல்லுவாங்க. நானே பார்த்துருக்கிறேன். எல்லாரும் கூட்டம் நடக்குது. நீங்க தயவுசெய்து கண்டிப்பா மறக்காம நம்ம கூட்டத்துக்கு சாயங்காலம் வந்துருங்க. அப்படின்னு சொல்ற ஆட்கள பார்த்துருக்கோம் இல்ல? ஆமா. வெளிப்பார்வைக்கு அவங்க எல்லாமே நம்ம ஒண்ணா நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறாங்க எழுப்புதல். அதுதான் அவங்களோட திட்டம். அப்போ எழுப்புதல் என்பது ஆஸ்பெர்ல சொல்லப்பட்டது தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படல. அதே மாரி ஜான் நாக்ஸ் காலத்துல ஒரு அசைவு உண்டான உண்மைதான். இல்ல? அவர் டி.எல். மூடி காலத்துல ஒரு அசைவு உண்டானதுதான். சரியா? ஆனா அந்த யோவேல் 2 சொல்லப்படல. மாம்சமான யாரும் ஆவி ஊற்றுவேன். உங்கள் குமாரரும், குமாரத்திகள், உங்கள் மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் யார் மேலயும் தீர்க்கதரிசன ஆவி ஊற்றுவேன் அப்படின்னு. அந்த கடைசி கால நிறைவேற தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படியானால் உலகம் தழுவி எழுப்புதலானது வருவதற்கு கர்த்தர் முன்குறித்திருக்கிற ஒரு தேசமான இந்திய தேசம் தான். அது கர்த்தர் பல முறை வெளிப்படுத்தி பேசாம இன்னைக்கு ஜனங்கள் பல ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா, அத பல தேசத்துல அது சொல்லப்படுற வைத்து அவர் வந்து அதான் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாய்மாலமான காரியத்தை வைத்து கர்த்தர் பேசுற வார்த்தையை மறந்துருது. கர்த்தர் தெளிவா பேசியிருக்காரு. ஏங்க தமிழ்நாட்டுல இருந்து வரணும்? இந்திய தேசத்துல ஏன் வரணும்? ஏன் தென் மாநிலத்திலிருந்து வரணும்? ஏன் சென்னையில இருந்து வரணும்னா, இயேசுவோடு இருந்த ஆண்டோடு இருந்த சீஷர் தோமா அவரோடு இருந்த இடத்துல இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல அதுவும் சென்னை பட்டணத்துல ரத்த சாட்சியா மரித்தார். தோமா நிமித்தமாய் கர்த்தர் வந்து ஒரு பெரிய எடுப்புல கட்டளையிட வாக்கு பண்ணியிருக்கார். கர்த்தர் பேசின வார்த்தை அது. அப்போ இந்த வாக்குத்தத்தை நிறைவேற கர்த்தர் வந்து சில காலகட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தோமா வந்து இந்த இந்திய தேசத்துல வரும்போது யோசிச்சு பாருங்க. அவர் வந்து எத்தனை காலம் செய்திருக்கிறாரு. உபத்திரங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வரணும். சைனா தேசத்துல பாருங்க, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்ல இருக்கிற எத்தனையோ பேர் விசுவாசத்தை இன்னும் காத்துக்கொண்டு கர்த்தர் மறுதளிக்காம. அப்ப உபத்திரம் அங்கதான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி நார்த் கொரியால கிம்யாங் சொல்ல ஊர், அந்த ஊர்ல அங்க இருக்கிற ஜனங்கள் போக முடியாது. எத்தனை கம்யூனிஸ்ட் தேசங்களை பார்க்கணும். அங்கெல்லாம் இன்னைக்கும் வேத வசனத்தை படிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் இல்லாதபடிக்கு ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கிற சில காரியங்களை வெளியே கொண்டு வந்து யாருடைய பிரயோஜனத்துக்காக, யாருடைய மேன்மைக்காக அவங்க சொல்ற அப்படியே மீடியா ப்ரொஜெக்ஷன் தான் இன்னைக்கு. அப்படிதானே கொண்டு வராங்க. அந்த ப்ராபகண்டா பண்ற காரியத்தை அது கொண்டு வராங்க. அப்போ உண்மையாவே நைஜீரியால இருக்கிறவங்களும் ஜெபிக்கிறோமா? அதை பத்தி யாருமே பேசலையே. நைஜீரியால இருக்கிற ஒரு பாஸ்டர் நான் பார்த்தேன். பார்க்கும் அப்படியே கண்ணீர் விட்டு முழு கூரை எல்லாம் உடைச்சு ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. உடைஞ்சிருச்சு. தன் சபையார உட்காந்து எனக்கு கொண்டுடுவாங்க பரவாயில்ல. ஆனால் விசுவாசக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விசுவாசம் கலந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு எத்தனை பேர் பாரப்படுறோம் நைஜீரியாக்காக? சூடான்ல எத்தனை பேர் மறிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ காசால இருக்க எத்தனை பேர் இருக்கிறாங்க மறிக்கிறாங்க? அப்போ காசால கிறிஸ்தவங்க இல்லையா? காசால கர்த்தரால எழுப்பப்பட்ட சபைகள் அங்கே இல்லையா? நம்ம காண்பிக்கிறது மீடியாவில் இப்படி காண்பிக்கிறாங்க. இப்போ எழுப்புதல் காலகட்டத்தில் வந்து இது எழுப்புதலுக்கு உபத்திரத்தின் வழியாக தான் எழுப்புதல் வரும். அப்போ வந்து நம்ம நீங்க என்ன சொல்றாங்க, நல்லா நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா, ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எழுப்புதல் காலையில் ஜெபிச்சா கத்திரிக்காய் நல்லா வருங்க, நல்லா விளையுங்க அப்படின்றாரு. நல்ல பணம்லாம் கிடைக்குங்க. இதுக்கு எழுப்புல என்ன சம்மந்தம் இருக்கு? எழுப்புதல் என்பது பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கர்த்தர் பக்கம் திரும்பப்படுவது எழுப்புதல். அப்போ வந்து இன்னும் நம்ம வந்து சுவிசேஷம் சபையில் தான் அறிவிக்கிறோம். சுவிசேஷம் நம்மளை தாண்டி போகவே இல்லை. அப்போ கர்த்தர் எதை சொல்ல வருகிறாரோ அதை செய்யறதுதான். அப்போ எழுப்புதல் தீர்க்க தரிசனங்களுக்கு பெரிய சம்மந்தம் இருக்கு. இது ஒரே நாள் அதை பேசிட முடியாது. எழுப்புதல் தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசின வாக்கு தத்துவம். மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன் கர்த்தர் யோவேல சொன்னதை அதையே கர்த்தர் கோடிட்டு பேதுரு சொல்றாரு. அப்போஸ்தலர் அவர் சொல்றாரு. அப்போ அவர் காலகட்டத்தில் வந்துருச்சா? அப்போ தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். யார் தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க? பிலிப்பர் 4 தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அகுபூன்ற தீர்க்கதரிசி வந்து ஒரு பஞ்ச காலத்துக்குள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. பவுல் அந்த இடத்துல சபைகளை திடப்படுத்தி சபைக்கான காரியத்தை பலப்படுத்தி அவர் வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி சபைகளையும் சீசலையும் பலப்படுத்தினார். அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பேசுவதற்கு இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவோட உபதேசங்கள்ல ஆண்டவர் சொன்ன மெயின் காரியம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார். பரலோக ராஜ்யத்தோடு பிரசங்கித்தார் என்று போடுறது இல்ல.
இப்ப எங்க பரலோராஜ் நம்ம பிரசங்கிக்கிறோம்? கேள்விப்பட்டல எங்கேயா பரலோராஜ்? எங்கேயா பார்த்துருவோம்? பரலோக ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம் எதெல்லாம் சம்பந்தப்பட்டது? நியாய தீர்ப்பு, அ தண்டனை, கர்த்தருடைய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், அ மணவாளனோடு சேர்க்கப்படுவது. சரியா? நாங்க போய் வாழ போறோம் 1000 வருஷம் அரசாட்சி. இதெல்லாம் எங்கேயுமே இல்லையே. ஒரு சபைக்கு வரும்போது 15 வயசு பையனுக்கு அதே மெசேஜ் தான். 40 வயசு பையனுக்கு அதே மெசேஜ் தான். 60 வயசுக்கு அதே மெசேஜ் தான். முடிஞ்ச ரொம்ப மேக்ஸிமம் குடும்பங்களை கட்டுவோம். இல்ல? குடும்பங்களை கட்டி பரலோகத்துக்கு இருக்க போறோம். இல்லையே. நீ உபத்திர காலத்துல சபை எப்படி 7 வருஷ காலம் சபைகள் உபத்திரப்பட போகுது. விசுவாசம் இப்பவே தேசத்துல பலமா இருக்கு. நீங்க நம்ம தேசத்துல பார்க்கும்போது நிறைய சட்டங்கள் போடப்படுது. இதை குறித்து கிறிஸ்தவர்கள் எந்த அளவு விழிப்புணர்வு? அப்போ ஜனங்களுக்கு அறிவுபூர்வமாக ஜனங்கள் எதை சிந்திக்கப்பட வேண்டுமோ அது எதை வந்து சொல்லணுமோ அது இல்லாம அந்த சும்மா வந்து நின்று ஒரு கூட்டத்தை நடத்திட்டு நம்ம அவங்க போய் அவர் போய் நின்ற இடத்துல போய் எடுப்புகளுக்கான கருணை எடுப்புகளுக்காக தெரிந்து கொண்டார்ல. அப்போ தெரிந்து கொண்டு எங்க நிக்கணும் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டலோடு நிக்கணும். நீங்க அழைக்கப்படலும் நிக்கணும். தரிசனம் இல்லாத நாட்டில் நின்று எடுப்புல பத்தி எனக்கு பேச அப்படின்னா தப்பு வந்து அவங்க மேல இல்ல. இந்த எடுப்புகளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாங்களே இவங்க நிக்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்து தங்க ஸ்தலத்தை மறந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்போ கர்த்தர் பேசியிருக்காரு. கண்டிப்பா. அவர் வருகாலத்தில் பார்ப்போம். அதாவது தீர்க்க தரிசனங்களும் எழுப்புகளும் ஒன்றாக கர்த்தர் பேசியிருக்காரு. இப்போ கர்த்தர் வந்து இதுல வந்து கர்த்தர் பேசுற காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, இந்த என் ஜனங்கள் வந்து இந்த எழுப்புலானது தென் மாநிலத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து, தென் மாநிலத்திலிருந்து, தமிழ்நாட்டில இருந்து, சென்னையில இருந்து வரும் அப்படின்னு சொன்னாரு. ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது யூதன் மூலியமா ரட்சிப்பு புறஜாதிகள் வந்தது. சரியா? இப்போ புறஜாதிகள் நிமித்தமாக பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு பெரிய சுவிசேஷ அறைக்கூவல், 2வது வந்து எழுப்புதல். இஸ்ரேல் ஜனங்கள் போகணும். சரியா? இது 2 அப்பதான் உலகம் எழுப்புதல் வரும். அப்போ இதை வந்து இந்தியா தேசத்தின் எழுப்புதல், உலகத்தின் எழுப்புதல், இஸ்ரேல் எழுப்புதல் உருவாக காரணம் இங்க. சத்ருடைய பிளான்ல எதுனா சத்ரு என்ன பண்ணா ஒண்ணு கள்ளத்தனமான ஆட்டில் எழுப்புவான். கள்ளத்தனமான ஆட்டை கொண்டு வந்து காரியங்களை மாற்றுவான். சில என்னன்னா ஜஸ்ட் ஒரு ட்ராக் மாத்திரம் ஒரு நூல் அளவு விலகிட்டா போதும். மோசே எதனா பண்ணாரு? மோசே வந்து கர்த்தர் வந்து பேச சொன்னார். கண்மலை பார்த்து அடிச்சிட்டாரு. சரியா? அப்போ வந்து எப்பவுமே ஒரு பெரிய தரிசன ஆட்டில் வந்து பெரிய தப்புலாம் பண்ணணும். சின்ன தவறு செய்தாலே போதும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை அது வந்து எப்படியாவது ஒண்ணு வந்து அதை குலைத்து போடணும். சாத்தான் ஒண்ணு அழிக்க பார்ப்பான். முடியலையா? அதை குழப்பி விட்டுறணும். அதாங்க எழுப்புதல். அதே எடுப்பு அங்க பாருங்க. இப்ப அங்க எடுப்பு நடந்துச்சு. யாராவது அங்க மனம் திரும்பினாங்களா? யாராவது அர்ப்பணிச்சாங்களா? அதை வந்து 1000 பேர்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதானே தோமா மாதிரி ஒரு வெளியே கிளம்பி இந்த வந்திருப்பாங்க. மாதிரி ஆதி திருச்சபையில 120 பேர் போடப்பட்ட அந்த அபிஷேகம் கீழே இறங்கும்போது 3000 மாறிச்சு. 3000 வச்சு அப்புறம் அது 5000 வரவங்க 5000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. இல்ல அனுதினமும் சேர்க்கப்பட்டாங்க. அனுதினமும் அவ்வளவு ஜனங்கள் வந்து அவனுக்கு எப்படி சேர்க்கப்பட்டாங்கன்னா சும்மா அப்படியே இன்னைக்கு எப்படி சேர்றோம் சபையில? இன்னொரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போறோம். இல்ல இந்த முதல்ல எல்லாமே வந்து ஒரு டினாமினேஷனா இருக்குமே தவிர இல்லைங்க கர்த்தரை தெரிந்து கொண்டு ஒருத்தர் கர்த்தரை தெரிந்து கொண்டாருன்னா ஒருத்தர் கர்த்தருக்காக வருகிறான் அப்படின்னா அவனுக்கு தேவனை குறித்த சிந்தை இருக்கும். தேவனுடைய திட்டத்தை குறித்த சிந்தை இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை இருக்கும். என்ன பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அது நம்ம ஜெபிக்கவும் நம்ம பாரத்தோட ஜெபிக்கிறோம். அவ்வளவுதானே. அப்ப நம்மளுக்குள்ள எழுப்புதல் காரியங்களை அதாவது எல்லா இடத்துலயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியர்கள் நிறைய பரிசுத்தவான்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க வந்து அவங்களுடைய பாடுகள் நிமித்தமா அவங்களுக்கு வந்து இந்த நாள் நல்லா வைராக்கியமா வயதான புரிந்தர் சென்னை பட்டர்ல நிறைய போதர் இருக்கிறாங்க. நிறைய அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. உண்மையானவர்கள். நல்ல தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. நல்ல தேவனுடைய சுவிசேஷர் இருக்காங்க. நல்ல மெய்ப்பல் இருக்கிறாங்க. மந்தைக்காக பரிதைக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதே பண்ண இருக்கிறாங்க. ஆனாலும் எது சரி எது தவறு என்பதை அதை வந்து நம்ம வந்து அதை டிசன் பண்ணி பார்க்கறது வந்து நம்ம வந்து எழுப்புலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காரியம். வாரத்துல ஒரு நாள் சபைக்கு போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் எழுப்புலுக்குள்ள போய் நின்றா எல்லாம் நம்ம வந்துடாது. இப்போ கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற காரியம் நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம தான் உத்தரவு இல்ல. அது நம்முடைய காரியத்தை பார்த்து சரியா அறிஞ்சாதான் நம்ம ஓட முடியும். அதனால நம்ம வருகிற ஆட்டில் வந்து எழுப்புதல் காலகட்டத்துல கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எழுப்புதல் தீர்க்கதரிசனங்களை சேர்ந்துதான். கர்த்தர் பேசாம எந்த ஒரு காரணமும் வந்து வேதத்துல கிடையவே கிடையாது. நீங்க பாருங்களேன், கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு.
இந்த கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி நான் பெருக பண்ணுன்னு கொடுத்து கர்த்தர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது கர்த்தர் ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கிறாரு. ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. 400 வருஷம் அடிமையா இருப்பார்கள். ஆனா எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம்னு சொல்லி நம்ம வேதத்துல 430 வருஷம். ஏன்? தீர்க்க தரிசனங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா. நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம நேரம் இருக்கான்னு தெரியல, பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன நேர்களே, பல காரியங்களை பார்த்துருப்பீங்க. சரியா? இன்னைக்கு ஒரு கேள்வியோடு முடிக்கிறோம். எடுப்பதிலும் தீர்க்க தரிசனங்களுக்குரிய இணைப்பு என்ன, அது என்ன பங்கு இருக்கின்றத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.